தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சிசரு, துணி தைக்கிற ஊசி, அப்புறம் பாலிஸ்டர் நூல். உங்ககிட்ட பாலிஸ்டர் நூல் இல்லைனா மீன் பிடிக்கிற தூண்டில் நூல் கூட எடுத்துக்கலாம். அப்புறம் 5 எம்ப்ராய்டிங் ஷீட். இது ஃபேன்சி ஸ்டோரில் கிடைக்கும். ஒன்று 5 ரூபா வரும், 5 75 ரூபா வரும். அப்புறம் அந்த ஊசி பார்த்தீங்கன்னா 2 ரூபா தான். மொத்தமாக இதோடைய காஸ்ட்டு 77 ருபீஸ். அப்புறம் 2 எம்ப்ராய்டிங் ஷீட் எடுத்துக்கோங்க. அதில் ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு நான் எப்படி அதை நாட் போடுறனோ அதே மாதிரி பார்த்து போடுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஊசியில் நூலை கோத்துட்டு அப்புறம் இதேமாரி நான் எப்படி ஃபஸ்ட்டு பாக்ஸில் கோக்குறனோ அதே மாதிரி கோத்துக்குங்க. கோத்துட்டு நல்லா இழுத்துட்டு நான் எப்படி நாட் போடுறனோ அதே மாதிரி நாட் போட்டுக்குங்க. அப்போ தான் அவுறாமல் இருக்கும். நல்லா இறுக்கி டைட்டாக போட்டுட்டு கொஞ்சம் நல்லா இழுத்து விட்டுக்குங்க. இழுத்து விட்டதுக்கப்புறம் அதே மாதிரி இன்னொரு நாட் போட்டுக்குங்க. எவ்வளோ அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் கவர் இழுத்து விட்டுட்டு நல்லா இறுக்கி டைட்டாக போட்டுருங்க. டைட்டாக விட்டதுக்கப்புறம் அப்படியே ஒரு பாக்ஸாக கோத்து வாங்க வேண்டியது தான். அந்த வீடியோவை நான் ஸ்பீட் பண்ணுறேன், அப்படியே பாருங்கள். எல்லா பக்கத்தையும் கோத்து முடிச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டில் இதேமாரி ஒரு நாட் போட்டுக்குங்க. அப்போ தான் நம்ம கோத்தது திரும்ப வெளியே வராது. ஏன்னா இது பாலிஸ்டர் நூலுன்றதால உருகிட்டு வெளியே வந்துடும். இதேமாரி லாஸ்ட்டில் நான் எப்படி போடுறனோ அதேமாரி பார்த்து ஒரு நாட் போட்டுக்குங்க. அப்போ தான் அந்த நூல் வெளியே வராது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாட் போட்டு முடிச்சதுக்கப்புறம் சிசரை வச்சு கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதை பார்க்குறதுக்கு ஒரு புக்கு மாதிரி இருக்கும். அடுத்தது அதே மாதிரி இன்னொரு ஷீட்டை எடுத்து இன்னொரு பக்கத்தில் வச்சு இதேமாரி நான் எப்படி கோத்தனோ அதேமாரி கோத்து எல்லா பக்கமும் நாட் போட்டுருங்க. போட்டதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். இதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா அப்படியே அதை திருப்பி போட்டு அதுக்கு மேலே இன்னொரு ஷீட்டை வச்சு நான் எப்படி இப்போ கோக்குறனோ அதே மாதிரி பார்த்து கோத்துக்குங்க. 4 பக்கமும் கோத்து முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கு மேலே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும், அதை கட் பண்ணாமல் நான் எப்படி கட்டமாக கோக்குறனோ அதேமாதிரி வச்சு கோத்துக்குங்க. கோத்து முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷீட்டு இந்த மாதிரி தான் இருக்கும். சைடில் 2 பக்கம் மட்டும் ஸ்டேபிளாக இருக்காது. அதுக்கு தொடப்பு குச்சி எடுத்து நான் எப்படி கோத்து வச்சுக்கணும் அந்த மாதிரி கோத்து வச்சுக்கிங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். லாஸ்ட்டாக ஃபினிஷிங் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. இதை எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் கம்ப்யூட்டரில் போட்டிங்கன்னா கன்ஃபார்ம் குட்டி எல்லாத்துலேயும் காப்பாற்றிடலாம். இல்லை ப்ரோ எனக்கு இவ்வளோ தூரம் பட்ஜெட் இல்லை, நான் ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் செய்யணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் கன்ஃபார்மாக 30 ருபீஸ்க்கு ஒரு ப்ரீடிங் கேஜ் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு வீடியோ போடுறேன். இந்தமாரி எம்ப்ராய்டிங் ஷீட் வச்சு இல்லாமல் வேறு ஒரு ஷீட்டை வச்சு கண்டிப்பாக வீடியோ போடுறேன். அப்புறம் நல்லதே நாளும் சந்திப்போம். மீண்டும் நாளை சந்திப்போம்.